வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கனவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உறுதியான நிலைப்பாட்டோடு மக்கள் நல கூட்டு இயக்கம் மக்கள் நல கூட்டணியாக மாறியிருக்கிறது. இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது. 4 முக்கியமான கட்சிகள் இணைந்து இந்த செயல்பாட்டை வைத்திருக்கின்றன. இந்த கூட்டணியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு வைகோ இருக்கிறார். இந்த கூட்டணிக்கு ஏன் இன்னமும் அவர்கள் விஜயகாந்தை தேமுதிக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? தமாக இந்த அழைப்புக்கு ஏன் இன்னும் செவிசாய்க்கவில்லை? அதிமுக திமுக இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக உண்மையிலேயே நிஜமாகவே வாக்கு வீதம் அடிப்படையில் ஒரு மாற்று சக்தியை ஏற்படுத்தி விட முடியுமா என்பது கூட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கனவு நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ இருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, அவரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கங்க. இதே போல ஒரு மாற்றுக்கான முயற்சியை 1996 நீங்க முன்னெடுத்தீங்க. அப்போது மார்க்சிஸ்டோடு இணைந்து 234 தொகுதியிலும் மதிமுக போட்டியிட்டது. அப்போது சாத்தியமாகாத வெற்றி 2016 சாத்தியமாகும். எதை வச்சு நம்புறீங்க? 1996 அரசியல் நிலைமை இன்றைய அரசியல் நிலைமைக்கு முற்றிலும் வேறுபட்டது. காரணம் என்னன்னா, 96 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதாதள் 3 பேர் சேர்ந்து நாங்க கூட்டணி அமைச்சோம். 2 சம்பவங்கள் அதுல முக்கியமா அந்த தேர்தலை தீர்மானிச்சது. ஒன்று, அதிமுக ஆட்சி மீது மிக கடுமையான வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. ஆன்டி இன்கம்பன்சி. ஆன்டி இன்கம்பன்சின்னா அந்த வளர்ப்பு மகன் திருமணம், ஆடம்பரம், பிறகு பல்வேறு பிரச்சனைகள், கும்பகோணம் மகாமகம் நிகழ்ச்சி, ஒரு கொடூரமான ஒரு நபராக ஜெயலலிதாவை மக்கள் மனதோடு பதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் யாரு எதிர்பாராத விதத்தில் மதிப்புக்குரிய மூப்பனார் அவங்க காங்கிரஸ் விட்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கினார். இதுதான் முக்கிய காரணம். அவர் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு முன்னாடி ரொம்ப நொறுங்கி போயிருந்தது. அதாவது கட்டுமான அளவில் அது வலுமான கட்சி, ஆனால் ரொம்ப செயல்பாடு இல்லாம கொடிகள் ஏத்தாம கூட எல்லாம் இருந்தாங்க. நீங்க பெரிய அளவில் பிரிச்சுட்டு வந்துட்டீங்க. அப்ப பெருந்துறை இடைத்தேர்தலில் நாங்க 2வது இடத்துக்கு வந்தோம், திமுக 3வது இடத்துக்கு போச்சு. நான் மதுரையில தேர்தல் சிறப்பு மாநாட்டில் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித்தை எல்லாம் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம், ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அப்ப ரிப்போர்ட்டர் என்கிட்ட இந்த மாதிரி அறிவாலயத்துக்கு மூப்பனாரும் சோவும் போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு படுதோல்வியை சந்திக்க போறோம்னு அந்த நிமிடத்திலே முடிவுக்கு வந்தேன். நான் அந்த நிமிடத்திலேயே கூட நம்ம தேர்தல் நம்ம எதிர்பார்ப்பு எல்லாம் அடிபட்டு போயிரும். இவர் மூப்பனார் மேல ஒரு பெரிய ஒரு இது வந்திருக்கு, ஒரு ஜெயலலிதா மேல உள்ள வெறுப்பு அப்படி இருந்தாலும் இவங்க போய் சேரும் போது அதை விட என்னன்னா, மார்ச் 8ஆம் தேதி ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட போய் நான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி போயிட்டு 6 மணி வரைக்கும், அன்னைக்கு மகளிர் நாள் நிகழ்ச்சி. அப்ப நீங்க ஒரு கட்சி ஆதரிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. அதாவது நிச்சயமா நான் சொன்னேன், நீங்க கட்சி ஆரம்பிங்க அல்லது அரசியலுக்கு நேரம் வாங்க, உங்களுக்கு எல்லா கட்சியிலும் ரசிகர்கள் இருக்காங்க, மதிமுகவிலும் இருக்காங்க, இதை கொண்டு போய் யாருக்காவது நீங்க கொண்டு போய் லோடு பண்ணாதீங்க அப்படின்னு. அவரு இளங்க வைக்கோ, நான் நிச்சயமா அதை செய்ய மாட்டேன், நான் அமெரிக்கா போறேன், ஒரு வாரத்தில் ஒரு அறிக்கை விடுவேன், என்னுடைய ரசிகர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டோ ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆதரிக்கணுங்கிற நிலைப்பாடு, அவங்களுக்கு விருப்பத்துக்கு போவாங்க, கட்சி பேரை என்னுடைய ரசிகர் மன்ற பேரை பயன்படுத்தி செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. அது செய்ய மாட்டாங்கிறதுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு நான் நினைச்சு பார்க்காத ஒரு உதாரணத்தை சொன்னார். நான் சொல்ல விரும்பல, அது அந்த அரசியல் அந்த பண்பாடு நாகரிகங்கிறது நான் சொல்ல விரும்பல. தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார், நான் சொல்ல விரும்பல. அதன் பிறகு அவரை சோ நல்ல நண்பர் தானே, அவர் சொன்ன வார்த்தை, மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை, தமிழ்நாட்டை கடவுளாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது. அந்த ஒரு 4 வரி அப்படியே ஒரு அசரீரி மாதிரி மக்களுக்கு போய் சேர்ந்தது. இது சேர்ந்ததனுடைய விளைவு, நாங்க ஒரு குறிப்பிட்ட இடங்களால் வெற்றி பெற முடியும் நம்பிக்கை இருந்தும் கூட நாங்க ஜெயிக்க முடியும். அதுதான் என்னுடைய சந்தேகமே. இப்ப ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா மதிமுக திமுகவுக்கு சவால் விட்டு கிளம்பிய இயக்கம். எம்ஜிஆர் பிளவுபட்டு போன போது கூட கருணாநிதி அவர்கள் இவ்வளவு கவலைப்படல. நீங்க போன போது அதிகமான மாவட்ட செயலாளர் எடுத்துட்டு போனீங்க. அறிவாலயம் கிடைக்குமா, உதயசூரன் கிடைக்குமாங்கிறலாம் கேள்வியாச்சு. சேலத்தில் இருந்துட்டு சின்ன உறுதியானா குடி உறுதியான தான் நான் வருவேன்னு சொல்லி திமுக சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியது மதிமுக. அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியும் கூட உங்களை ஒரு ஆல்டர்னேட்டிவாக கருதாமல் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பக்கம் மக்கள் போகும்போது
இன்னைக்கு அதே நிலைமை இல்லையாங்கிறதா என்னுடைய கேள்வி. அவங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் போகல, பழையபடி திமுகவை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க மூப்பனாருடைய அந்த வெளியே வந்த நேரத்தில் ஏற்பட்ட ஆதரவு அலை, ஜெயலலிதா மேல உள்ள கோபம், வெறுப்பு திமுகவுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. அதனால நாங்க அதுல ரொம்ப மோசமா தோத்து போய். இல்ல, என்னுடைய சந்தேகம் அதிமுகவுக்கு மாற்று திமுக என்றும் திமுகவுக்கு மாற்று அதிமுக என்றும் மக்கள் மனதில் ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கக்கூடிய இடத்தை நீங்க எப்படி மாத்த போறீங்கிறதா என்னுடைய கேள்விக்கான அடிப்படை. அதாவது 96இல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செங்குத்தான பிளவுன்னு மார்க்சிஸ்ட் கூட சொன்னாங்க. ஒரு 300 பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட வந்தாங்க, எல்லாம் சரி. ஆனா அன்றைக்கு திமுக மேல ஒரு பெரிய வெறுப்போ கசப்போ கிடையாது. இப்போ அந்த மாதிரி நிலைமை இல்லை. அதிமுக மேல கடுமையான அதிருப்தி இருக்கு, வெறுப்பு இருக்கு. ஆட்சியினுடைய நடவடிக்கைகள், ஊழல், பல்வேறு பிரச்சனைகள்ல அதிமுக மேல ஒரு எதிர்ப்பு அலை உருவாயிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் 96ல் திமுக மேல பெரிய வெறுப்பலையெல்லாம் கிடையாது. இப்பொழுது போன 2011 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக எப்படி பொதுமக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு இருந்ததோ அந்த வெறுப்பு இன்னும் மாறல. குறிப்பா நில அபகரிப்புகள், லேண்ட் கிராபர்ஸ் தான் இருந்தாங்க. அதாவது இங்கேயாவது ஒரு நபர் ஒரு சர்வாதிகாரியா இருந்து இடத்தை ஆட்டி படைக்கிறாங்க. போயஸ் தோட்டத்தில் இருந்து அங்க ஒவ்வொருக்கு ஊர் ஒரு தாதா, ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒருவர். இவங்க வந்து கன்னியாகுமரியிலிருந்து இங்க வரைக்கும் வந்து நில அபகரிப்புகள்னா பார்த்த இடத்தை கொடுத்தாகணும், எழுதி கொடுத்தாகணும். இப்படிப்பட்ட நிலைமையில அவங்க மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டது பாருங்க. குடும்ப அரசியல், குடும்பத்தை முழுக்க கொண்டு வந்தது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. அந்த வெறுப்பு மாறலைங்கிற 96க்கும் 2016க்குள்ள வேறுபாடு என்னன்னா, அதிமுக மேல உள்ள வெறுப்புல ஒரு கூடுமான அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் இவங்க மேலே வெறுப்பு இருக்கு. அது பிடித்தமாகவோ அது அப்படியே இவங்க ஒரு லைக்கிங்காவோ மாறிடல. கட்சிக்காரங்க இருப்பாங்க, டிஎம்கே உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த நடுநிலை கட்சியில மெம்பரா இல்லாம இந்த தடவை இந்த ஆட்சி வேண்டாம் இது வரட்டும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த சதவீதம் இருக்கு பாருங்க. அதான் 65% சொல்லிட்டு வரேன். அவங்க மனதில் திமுக மேல ஒரு பிடிப்பு இல்லை. ஆகையினால யாருமே இது முன்வராத போது, இந்த இரண்டுமே ஊழல் செய்த காரணத்தினாலையும் இன்றைக்கு மதுவினுடைய கொடுமைக்கு 2 பேரும் காரணமாக இருப்பதனாலையும் இனி மீட்க முடியாத பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போயிருமோங்கிற கவலையினாலையும் நாம் இந்த முயற்சியில் முழுமையாக ஈடுபடுவோம் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல குறிக்கோளை வச்சு நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட 7-8 மாதமா இந்த முயற்சியில் ஈடுபட்டு இந்த வேலையில இறங்கியிருக்கிறோம். அதிமுகவும் திமுகவும் தான் தமிழகத்துல வாக்கு வங்கி அளவுல ஆகப்பெரிய இரு கட்சிகள் சொன்னா நீங்க மறுக்க முடியுமா? உண்மைதான். அவர்கள் அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய அளவுல மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு ஓட்டு வங்கி கிடையாதுன்னு சொன்னா மறுப்பீங்களா? இல்ல, அதாவது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி, ப்ரூவன் ஓட் பேங்க், ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு. we have not proved yet. வாங்க, இப்போ ஒரு மாற்றம் என்பது இதுதான் சாத்தியம் என்று சொல்லுகிற போது அதன்படியே போவதோ முயற்சிப்பதோ மாற்றத்திற்கான முயற்சி அல்ல. இது சாத்தியம் இல்லாதது, இது நடைமுறையில் எக்காரணத்தை முன்னிட்டும் நடைபெற வாய்ப்பே இல்லாதது என்று சொல்லப்படுகிற விஷயங்களில் இது நாட்டு நலன் கருதி, சமூக நலன் கருதி அந்த மாற்றத்தை கொண்டு வர நாம் கடும் முயற்சி எடுப்போம் என்று எடுக்கிறவன் தான் உண்மையான போராளியா இருக்க முடியும், அதுக்காக முயற்சி போனா இருக்க முடியும். இதற்கு முன்பிருந்த வாக்கு வங்கி நீங்க சொல்றது நான் திராவிடர் கழகம் போலவோ ஆர்எஸ்எஸ் போலவோ மற்ற இயக்கங்கள் போலவோ ஒரு இயக்கமாக இருந்தால் வெற்றி தோல்விகள் பொருட்டல்ல. ஒரு கட்சியாக இருக்கும் போது பிரதான நோக்கம் ஆட்சியை பிடிப்பது, நம்முடைய கொள்கையை அரசமைப்பில் கொண்டு வர வேண்டியது. அப்ப நீங்க ஒரு கட்சியாக, ஒரு கூட்டணியாக, ஒரு அரசியல் இயக்கமாக நீங்க 4 பேரும் இருக்கும்போது எங்களுக்கு தெரியும் அந்த அளவு வாக்கு வங்கி இல்ல, ஆனால் நாங்கள் ஆகாதை கூட சாத்தியமில்லாத கூட சாத்தியமாக்க முயற்சி பண்ணுவோம் சொல்ல சாத்தியமாக்குவோம். நான் சொல்ல வரேன், 65% கட்சியில மெம்பர் கிடையாது. இது யாரும் மறுக்க முடியாது. எல்லா கட்சியும் நான் அதிகபட்சம் தான் 35% சொல்றேன், 35% கூட இருக்காது, அதிகபட்சம் நான் சொல்றேன். எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்கள் இந்த குடும்பங்கள், இதை தவிர்த்தது 65% பேர். மாற்றமே வராது என்று எதிர்பார்க்கப்பட்ட டெல்லியினுடைய ஜனசங்க கோட்டையாக இருந்த டெல்லியில, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை கொத்தளமாக மாறிய டெல்லியில நாடாளுமன்ற தேர்தலில் 7 பார்லிமெண்ட் தொகுதியிலையும் வெற்றி பெற்ற பிறகு ஒரு அமைப்பு ரீதியான பலமோ ஒரு எந்த விதமான அப்படிப்பட்ட ஊடக பலமோ வேறு எதுவுமே இல்லாம கெஜ்ரிவால் எடுத்த முயற்சி வெற்றி பெற்றதற்கு காரணமே
சமூக வலைதளங்கள்ல இளைஞர்கள் சக்தி, இளைய தலைமுறை கருத்துக்களை பரிமாறி ஒரு வருஷத்துக்குள்ள அந்த மாற்றம் வந்தது. இல்ல அதான் ஆதரவோ எதிர்ப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியாவிலேயே அதிகமாக விமர்சிக்கப்பட்ட மனிதர் நரேந்திர மோடி அவர்கள். கடுமையான விமர்சனத்துக்கு நாடு முழுக்க உள்ளானார். நரேந்திர மோடி கூடாது என்பதுதான் பிரதானமான பிரச்சனை. அது வேணும்னு சொல்லி சொன்னவங்க கடைசியில் ஆட்சியில கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. சோ அவர் சரியோ தவறோ, நியாயமோ நியாயம் இல்லையோ, அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அந்த இம்பாக்ட் தான் நான் கவலைப்படுறேன். அதாவது நரேந்திர மோடிக்கு ஒரு 5000 பேர் வேலை பார்த்தாங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி இருந்து இந்த இளைய தலைமுறை, நான் சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களிலே கருத்துக்களை பரிமாறக்கூடிய அந்த இளைய தலைமுறை நாட்டிலே ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சிட்டு இருந்த அவங்க மனசுக்குள்ள நரேந்திர மோடி போய் சேர்ந்தாரு. அதை சேர்க்க வச்சாங்க ஒரு 2 ஆண்டு கால திட்டமிட்ட பணியில. அதுக்கு முன்னாடி அவருக்கு நெகட்டிவா ஒண்ணும் இல்லை. ஒன்லி ஒன் திங், அந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த கோத்ரா இன்சிடென்ட், இதை பற்றி அதனால அவர் மேல ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருந்தது. ஆனா 3 முறை முதலமைச்சராக இருந்த போது அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ வேற தனிப்பட்ட குற்றச்சாட்டோ இல்லாம அவர் குஜராத்தை வளர்ச்சி பாதையில ரொம்ப உயர்த்து கொண்டு போயிட்டாரு. அவர் வந்தா இந்தியாவை அந்த அளவுக்கு கொண்டு போவாருங்க கூடிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாங்க. ஆகையினால அது ஒரு பெரிய சக்தியா அது இளைய தலைமுறையிலே வேலை பார்த்தது. இந்த தேர்தல் வெற்றிக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதே போல ஒரு பெரிய பேக்டோர் டீம் திமுக ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்ப அதுவும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மோடி மேல எந்த தனிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் கிடையாது. ஆனால் இவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி 2G ஸ்பெக்ட்ரத்துல 1,76,000 கோடி என்று பாராளுமன்றம் முதல் பட்டிக்காடு வரை பேசப்பட்டு மாதக்கணக்கிலே கலைஞர் அவருடைய மகள் கனிமொழி திகார் ஜெயிலில் இருந்ததும் அமைச்சர் ஜெயிலில் இருந்ததும் இன்றைக்கு கலைஞர் தொலைக்காட்சியினுடைய பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை 210 கோடி ரூபாய்க்கு சரியான முகாந்திரம் சொல்ல முடியாமலும் குடும்பமே கூண்டில் நிற்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு ரெண்டுக்கு மோடிக்கு இவங்களுக்குள்ள வித்தியாசம் தான். மோடி இந்த வல்னரபிள் பொசிஷன்ல மோடி இல்ல. இவங்க வல்னரபிள் பொசிஷன்ல இருக்கிறாங்க. வழக்கு முழுமையாக விசாரணை தான் இருக்கு அப்படிங்கறதும் தீர்ப்பு எப்படி வரப்போகுங்கிறது மக்கள் மத்தியில விசாரணையில் இருக்கிறது என்றாலே தொகை வேணா குறைச்சி இவங்க சொல்லலாம். ஆனால் ஊழல் செய்தார்கள் என்பதை இவங்க மறுக்க முடியாது. இல்ல அதிமுக அது மட்டுமல்ல, நீராரடியாவுடைய தொலைபேசி உரையாடல்களில் எவ்வளவு விஷயங்கள் வெளிவந்தன. ஒரு பெரிய ஒரு கட்டிடம், ஒரு பெரிய நிறுவனம் மிக குறைந்த விலைக்கு இந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு, உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிவந்திருக்கு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் மீதான சொத்து வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் 96ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நடைபெறலாம் மேற்கொண்டு கடுமையான குற்றச்சாட்டுலாம் சொன்னீங்க. அதன் பிறகு அவர் 3 முறை ஆட்சிக்கு வந்துட்டார். இந்த வழக்கு, இவங்க மேலான வழக்கு 2007 வெளியே 2009 தேர்தலே கடுமையா பேசப்பட்டது. நீங்க கடுமையா பிரச்சாரம் பண்ணி என் கையில வச்சிருக்காங்க, ஆங்கில நாளேட்ல வந்திருக்கு, தமிழ் நாளேடுலாம் போடலன்னு சொல்லி நீங்க 2009 தேர்தலையும் பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தீங்க. இது எல்லாமே பேசப்பட்ட விஷயங்கள். அதற்கு பிறகு 2009, 2011, 2014 3 தேர்தல் முடிஞ்சு வச்சு. இந்த 2016 தான் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த நினைக்கிறீங்க? இது படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து நான் முதலில் சொன்ன இடத்துக்கே வர்றேன். இந்த சமூக வலைதளங்களும் கருத்துக்களை பரிமாறக்கூடிய இளைய தலைமுறை எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாங்கல்ல, அவங்க மூலமா வீடுகளில் பேசப்படுகிற போது இந்த நாட்டில ஊழல் 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 ஊழலை பற்றிய ஒரு விவாதம் வருகிற போது அப்ப 2 பேரும் ஊழல் செய்தவர்கள் என்கின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வராங்க. நீங்க உங்களுடைய பார்வையில் அதிமுக மீதான அதிருப்தியும் வெறுப்பும் அதிகமா, திமுக மீதான அதிருப்தியும் வெறுப்பும் அதிகமா? நீங்க என்ன எப்படி மதிப்பிடுவீங்க? சில பகுதிகளில் சில பிரச்சனைகளில் அதிமுக மீது உள்ள வெறுப்பு அதிகம், சில பிரச்சனைகளில் திமுக மீது உள்ள வெறுப்பு அதிகம். 2 பேருக்கும் ஒரு சில பிரச்சனைகள்ல இவங்க மேல உள்ள வெறுப்பு அதிகம். அதாவது அதிமுகவுல அவங்க நீங்க சொன்னீங்க அவங்க மேல ஏற்கனவே குற்றச்சாட்டு துணைதாருன்னு. ஆனா அப்பொழுது அவர்கள் ஒரு நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறக்கூடிய நிலைமை அப்ப வரல. இதுல என்னன்னா ஒண்ணு கவனிக்கணும். கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே வழக்குல அவர் தண்டிக்கப்பட்டு அதுக்காக பேருந்துல மாணவிகள் எரிக்கப்பட்டு பல விஷயங்கள் சம்பவம் நடந்துச்சு. டான்சில உச்ச நீதிமன்றம் உங்களுடைய மனசாட்சிப்படியே நான் தீர்ப்பளிக்க விடுறேன்னு சொல்லிச்சு. அதுல அவங்களுக்கு முழுமையா பரிபூர்ணமா நிரபராதின்னு சொல்லி விடுவிக்கல. நான் அதுக்கு தான் வர்றேன். அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ், இதை பற்றிய கவலை, இதை பற்றிய ஒரு ஆத்திரம் இந்த அளவுக்கு இந்த சூழலில் ஏற்பட்ட அளவுக்கு ஏற்படல. அது முக்கியமான காரணம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 37 தொகுதிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தா இருந்தது. 44 விழுக்காடு வாக்குகளை அதிமுக தனித்தே பெற்றிருக்கிறது. இந்த 2 வருஷத்துல அதிமுக மீது என்ன பெரிய அதிருப்தி ஏற்பட்டு சொல்லி அதிமுக ஆட்சி மாறணும், மக்கள் நல கூட்டத்துக்கு மக்கள் வாக்களிக்கணும் முடிவு பண்ணுவாங்க?
44% ஓட்டு அவங்க சாதனைக்காக விழுந்துடல. நான் போட்டி போட்ட தொகுதியில ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. தமிழ்நாடு பூரா ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. இப்ப நாங்க இந்த ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டுக்கு போடக்கூடிய அந்த மனோநிலை மாறணுங்கிறதுக்காக நாங்க போராடும் போது இதுவரை இதை பற்றி கவலைப்படாத அந்த வீட்டு பிள்ளைகள் துட்டு வாங்கினாலும் பணம் வாங்கினாலும் ஓட்டு போடாது என்று சொல்லக்கூடிய நிலைமை இப்பதான் வந்திருக்கு. அதிமுக பெற்ற வெற்றிக்கு முழுக்க காரணம் ஊழல் பணம் தான். திமுக பணம் தான். திமுக மற்ற பணம் கொடுத்தது. அப்ப ஏன் திமுக வாக்கு போடல? திமுக பணம் கொடுத்துச்சு, அதிமுக பணம் கொடுத்துச்சு. நாம் யாருக்கு வாக்கு போட்டேன்? 2011 திமுக மீது ஏற்பட்ட வெறுப்பு மாறாமலே இருந்தது. இன்னைக்கும் மாறல. அதான் காரணம். திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு அதிமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு அதிமுக வாக்களிச்சிட்டாங்க. அதாவது திமுக கொடுத்த பணத்தை விட பல இடங்கள் அதிமுக அதிகம் கொடுத்தது. 1-2 தொகுதியில மட்டும் அதிமுக விட திமுக அதிகம் கொடுத்தது. மொத்தத்தில் திமுக விட அதிமுக அதிகம் கொடுத்தது. 2011 திமுக மீது ஏற்பட்ட வெறுப்பு மாறாமல் இருந்தது ஒரு காரணம். இன்று வரை மாறாமல் இருப்பதுதான் இப்பொழுதும் கூட அதிமுக வேண்டாம் என்றால் திமுக வேண்டும் என்று மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்று நான் சொல்வதற்கான காரணம். இல்ல உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சிகள் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா கட்சிகள் மீதுமே அந்த புகார் இருக்கிறது, மறுக்க முடியும். சில இடங்கள்ல தனியாக வல்லமை வாய்ந்த சில வேட்பாளர் கூட கொடுக்கறாங்க. அவங்க மாட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட மதிமுக வேற கட்சி இருந்தாலும் சரி, வேற கட்சி தனியா செல்வாக்கு கொண்டவர்கள் இல்லைங்க நண்பர். ஒரு இடத்துல கூட மதிமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்தது இதுவரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. அந்த ஈனத்தனமான வேலையில நாங்கள் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம். ஓகே, மதிமுக ஓட்டுருங்க, பிற கட்சிகளே கூட வச்சுங்க. அவ வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இயல்புல இருந்துகிட்டே இருக்கும்போது இதுதான் தீர்மானிக்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அத்தனை பேருமே கொடுக்கறாங்க நிலைமை இருக்கும்போது இவர்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது இல்ல. அதை தாண்டி அவர்கள் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சியில் இருக்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. இல்ல, பணம் தான் முடிவு. போன தடவை பணத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க, இந்த தடவை போட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான், நம்பிக்கை தான். அதிமுக மேல ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னா, மிகப்பெரிய வெறுப்பலை இருக்குதுன்னா 91-96 மாதிரி இருந்துச்சுன்னா திமுக பக்கம் நேர்ல போயிருவாங்க. நீங்க அந்த அளவுக்கு வெறுப்பலை இல்லன்னு நீங்க முதல் பதிவு பண்றீங்க. இல்ல, அப்படி சொல்லல. அந்த 91-96 இருந்த நிலைமை இல்ல. 96ல ஜெயலலிதா மேல இருந்த அந்த பயங்கரமான வெறுப்பு இருக்கு பாருங்க. எஸ், அந்த அளவுக்கு இல்ல வெறுப்பு இருக்கு. அதான் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு வருது. அப்ப வெறுப்பு இருக்கு. எஸ், ஓகே, ஜெயலலிதா மேல வெறுப்பு இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு இப்ப சென்னையை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சி, கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது இந்த அரசே ஸ்தம்பிச்சு போயிருந்தது. அரசு இயங்கவே இல்லை. அதிமுக இல்லன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு திமுக பக்கம் இருக்கும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே வாக்கு வங்கி கம்மியா இருக்கும்னா நீங்களே மக்கள் நல கூட்டு இயக்கம் போதிய வலுவானதாக இல்லை என்று ஒப்புக்கொள்வதனால தான் தமாக வர வேண்டும், தேமுதிக வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். நாங்கள் வலுவாக இல்லை என்று நான் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் தொடக்கத்திலே சொல்லியிருக்கிறேன், நாங்கள் ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவா, கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவா, நம்பத்தகுந்த மாற்றாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். எந்த விதத்தில் என்றால், நாங்கள் 4 கட்சிகளும் மீதும் எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது. நாங்கள் பொது பிரச்சனைகளுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகிறோம் என்பதும், நாங்கள் 7 மாதத்துக்கு முன்பாகவே நாங்கள் திட்டமிட்டு ஒரு கொள்கை செயல் திட்டத்தை வகுத்து கொடுத்த பிறகும் நேற்று வரை, இன்று வரை, இன்று மதியம் வரை நாங்கள் ஒன்றாக இருக்க மாட்டோம் என்று ஒரு அபத்தமான ஒரு உளறலை பல பேர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு முடிவெடுத்து பல நாட்கள் இரவு போலாக ஆலோசித்து, இது பெர்மனன்ட் பாடியா இருக்கும். இந்த தேர்தல் கூட்டணியில் கூட 1-2 கட்சிகள் வரலாம். இந்த தேர்தல் கூட்டணிக்கு பிறகு அவர்கள் விலகி போகலாம். ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு நிரந்தர பந்தோபஸ்து சபையிலே எப்படி 5 உறுப்பு நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ அதே போல மக்கள் நல கூட்டு இயக்கம் என்பது ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்கும். தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருப்பதால் மக்கள் நல கூட்டணி. நீங்கள் சொன்னது போல ஒரு வயபுலான ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு மாற்று அமைப்பு அப்படின்னு மக்கள் நம்பினா, நீங்கள் ஏன் தேமுதிகவுக்கும் தமாகவும் அழைப்பு விடுக்கணும்னே கேட்கிறேன். நானே ஒரு ஆல்டர்னேட்டிவ், அப்புறம் எதுக்கு எனக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ்? அதாவது 2 ஊழல் சக்திகளினுடைய ஊழல் பணம் இந்த தேர்தல் ஆணையத்தின் கண்களிலும் மண்ணை தூவிவிட்டு பணத்தையும் கொண்டு போய் கொடுத்து வாக்குகளை கவரக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் பார்க்கிற போது இன்னும் நம்முடைய அணி வலுவாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாத தேமுதிகவையும் தமாகவையும் நாங்கள் அணுகினோம். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்தந்த கட்சிகளோடு கூட்டு வைக்க மாட்டோம். காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, பாமக, பிஎம்கே அப்படின்னு முதல்ல நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்.
நாங்க ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். திமுகவுடனும் பாஜகவுடனும் பேச்சு நடத்தி கொண்டே மக்கள் நல கூட்டணி பேச்சு நடத்தக்கூடிய ஒரு இயக்கத்தை உங்களுக்கு ஒரு அப்பழுக்கற்ற இயக்கம் என்றும் உங்களுக்கு ஏற்ற இயக்கம் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஒரே நேரத்தில் 3 கூட்டணியோட பேச்சு நடத்துவதே அரசியல் நாகரிகத்துக்கு அழகா அந்த கட்சியை தான் நீங்கள் தூக்கி நிறுத்த போகிறார்கள் கேட்க. அதாவது யார் வீழ்த்தப்பட வேண்டும், யார் பொறுப்புக்கு வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, அண்ணா திமுக வரக்கூடாது. நாங்கள் அதில் மிக தெளிவாக இருக்கோம். we are very clear in that. அப்படி இருக்கிற போது இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்னதான் எங்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இருந்தாலும் இன்னும் வலுவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பதுதானே சரியான போர் தந்திரமாக இருக்க முடியும். ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னாலேயே பிரதான கொள்கைகளை கைவிட சமரசம் செய்ய தயாராக இருந்த மதிமுக ஆட்சியை பிடித்தால் எதையெல்லாம் சமரசம் செய்யும்? நாங்கள் எந்த கொள்கையும் நாங்கள் சமரசம் செய்து கைவிட்டு விடவில்லை. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஈழம் இருக்குது. குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் எந்த அளவுக்கு மார்க்சிஸ்டுகள் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு, அதாவது உள்நாட்டு விசாரணை கூடாது, பன்னாட்டு நீதி விசாரணை இனப்படுகொலைக்கு நடத்தப்பட வேண்டும், அந்த மக்கள் விரும்பக்கூடிய முடிவுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருப்பதே அவர்கள் கொள்கையை இந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய முழு நிலைப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கூட்டணி என்கிற போது ஒரு தொகுதி ஒரு அமைப்புக்குள் வருகிற பொழுது ஒரு சில பிரச்சனைகளில் நேரடியாக முரண்பட்டுக் கொள்ள முடியாது. அப்படித்தான் இருக்க முடியும். அப்படின்னா தனித்தனி கட்சி வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திரு வைகோ ஒவ்வொரு கூட்டத்திலும் முழங்கிய வார்த்தைகள் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டான், ஈழ பிரச்சனை சமரசம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லைங்கிறதா வைகோவுடைய அடையாளம். நான் சொல்லட்டுமா? அதை காணும். இல்ல நீங்க அதாவது ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட நீங்க பார்த்து உங்க வாதங்களை எடுத்து வைப்பது உங்களுக்கே உரிய திறமை, பாராட்டுறேன். ஒரு முன்கூட்டி ஒரு கருத்தை வச்சுட்டு சொல்லுவீங்க. நரேந்திர மோடியை கூட்டு வச்ச நரேந்திர மோடி தமிழ் ஈழத்தை ஏத்துக்கிட்டாரா? நரேந்திர மோடி தமிழ் ஈழத்தை ஏத்துக்கிட்டாரா? நான் கேட்கிறேன். காங்கிரஸ் பாஜக இந்த ஈழ பிரச்சனையில உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப செயல்பட்டது. அது வாஜ்பாயோட செயல்படும் என்று நம்புறேன். 2014 பிறகு நீங்க 2014 கூட்டணி வச்சிருக்கான காரணம் காங்கிரஸோட பாஜக பரவாயில்ல என்ற வாஜ்பாயை சொல்லல. இல்ல காங்கிரஸ் அதான் சொல்றேன். வாஜ்பாய் ஏற்கனவே உங்களுக்கு அணுக்கமாக இருந்து எந்த ஆயுத விற்பனையும் கிடையாது. வாஜ்பாய் அவர்கள் கடைபிடித்த அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டபோது என்னிடம் ஒப்புக்கொண்டார் வார்த்தை அளவுல. அதுதான் சொல்றேன். ஏமாத்தினாரு. என்னுடைய கேள்விதான் நீங்க சொல்றீங்க பாருங்க. அதாவது நீங்கள் இப்பொழுதே விட்டுவிட தயாராகி விட்டீர்கள், நீங்கள் முழுமையாக விட்டு விடுவீர்கள். இந்த கேள்விக்கு மட்டும் நான் ஒரு பதில் 2 நிமிடம் சொல்றேன், 2 நிமிடம் பொறுமையா கேளுங்க. நரேந்திர மோடிக்கு ஆதரவு திரட்டி நான் கூட்டணியில் சேர்ந்தோம். வாஜ்பாய் பின்பற்றிய அணுகுமுறையை ஈழத்தமிழர் பிரச்சனையில் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் சொன்ன பொழுது என்னிடத்தில் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டான். நான் தனியா ரூம்குள்ள 2 பேர் பேசும்போது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பதவி பிரமாணத்துக்கு முன்பு ராஜபக்சே அழைக்கிறார் என்று தெரிந்தவுடன் நான் அவருக்கு மின்னஞ்சல்ல ஒரு நீண்ட கடிதம் அனுப்புறேன். கடுமையான கடிதம். அது பத்திரிகைகளுக்கு அனுப்புறேன். உடனே என்னை பார்க்கணும்னார். நான் குஜராத் பவனுக்கு போனேன். அவரும் அமித்ஷாவும் அருண்ஜேட்லி உட்கார்ந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் பேச ஆரம்பிச்ச ஒரு 4வது நிமிடத்திலேயே பக்கத்து நாடுகளுடைய உறவு வேணும்னு குறுக்கிட்டார் அருண்ஜேட்லி. மிஸ்டர் ஜேட்லி லிசன் மீ அப்படின்னு. என்னை பற்றி ஜேட்லிக்கு தெரியும். நாடாளுமன்றத்தில் பல நேரங்கள் அவர் என்கிட்ட மோதி இருக்கிறாரு, அல்லது என்கிட்ட சரி கட்ட பாப்பாரு. முடியாது. 45 நிமிடத்தில் என் குமுறலை கொட்டி இருக்கிறேன். அவர் எனக்கு ராஜ்யசபா கிடைக்க போகுது, என்னை மந்திரியாக்க போறாங்கன்னு பத்திரிகைகள் செய்தியெல்லாம் உலாவிக்கிட்டு இருந்தது. பிஜேபியிலே பல தலைவர்கள் என் மேல உயிரை வச்சிருந்த தலைவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கிட்ட நேருக்கு நேரா சொல்றேன், எங்க இருதயத்தில் ஈட்டி வச்சு குத்துறீங்க. அவன் இங்க வந்து பதவி பிரமாணத்தை வரும்போது ஈழத்தில் உள்ள தமிழர்கள் கண்ணீர் விட்டு கதறுவாங்க. அம்முறை கும்பாளம் போடுவான். காங்கிரஸ் ஆட்சியை விட இந்த ஆட்சி எங்களுக்கு இன்னும் வேண்டிய ஆட்சிம்பா. இதுக்காக உங்களோட சேர்ந்தோம். நாங்க சாஞ்சியில போய் போராட்டம் நடத்திட்டு வந்தேன். பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்திட்டு வந்தேன். பிஃபோர் தி ஃபால் ஆஃப் டஸ்க் டுமாரோ, இப்படியே சொன்னேன். பிஃபோர் தி ஃபால் ஆஃப் டஸ்க் டுமாரோ, நாளை மாலை சூரிய அஸ்தமனமாவதற்கு முன்பு நீங்கள் இந்த முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நான் உங்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்துவேன் சொன்னேன். அதனால செய்தேன். அன்னைக்கே கைதானோம். அதனால 1% கூட இந்த ஈழ பிரச்சனையில கொள்கை விட மாட்டேன். நான் என்னை வலுப்படுத்திக் கொண்டு என் மன உள்ளக்கடக்கையை ஒரு நண்பர் என்ற முறையில் சொல்லுகிறேன். என்னை இன்னும் நான் வலுப்படுத்திக் கொண்டு இன்னும் நான் வலுவான இடத்திலிருந்து பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு தமிழீழத்துக்காக போராட வேண்டும் என்ற உள்ளக்கடக்கை என் இதயத்துக்குள் இருப்பதால் இன்று நான் இன்னும் என்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலும் சேர்ந்துதான் அந்த கூட்டணி அமைத்தது. 2014 வரைக்கும் காங்கிரஸோட நகையும் சதையுமா இருந்த தமாக
2014 தேர்தல் தோல்விக்கு பிறகு வெளியேறி வருகிறது. காங்கிரஸ் வேண்டாம் என்று நெகட்டிவ் லிஸ்ட்ல வச்சிருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டு இயக்கம் தமாகவை வா என்று வருந்தி அழைக்கிறது. காங்கிரஸ் தமாக எந்த கொள்கையில், எந்த பிரச்சனையில், எந்த அடிப்பில் வேறுபட்டதா இருக்கிறது? காங்கிரஸ் பேனர் விட்டே வெளியே வந்துருச்சு இல்ல. அதற்கான காரண காரியங்கள் காங்கிரஸ் வைகோ மீது கொலைப்பழி சுமத்தி இருக்காவிட்டால் வைகோ திமுகவிலிருந்து கனவிலும் வெளியே வந்திருக்க மாட்டார். அந்த கட்சியுடைய பரம விசுவாசி அவர். ஆமா, அவர் துரத்தப்பட்டார், பழி சுமத்தப்பட்டார், வெளியே வந்தார். மூப்பனாருக்கு வாசனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டது, வெளியே வந்தாங்க. அவங்க எந்த பிரச்சனையில காங்கிரஸ் கொள்கையில் மாறுபட்டு இருக்காங்க. அதாவது ஈழ பிரச்சனையிலிருந்து எந்தெந்த பிரச்சனையில காங்கிரஸ் முந்தி எதிர்பார்ந்ததோ எல்லா பிரச்சனையும் வாசல் கடந்த ஓராண்டு காலமாக பார்த்தீர்கள் என்றால் நம்ம அவங்க காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடுகளுக்கு மாறான அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அவர் தனியிடம் வேண்டும் என்றோ, தனியிடம் மீனவர் பிரச்சனைக்கோ கச்சத்தீவை மீட்பதோ இது பற்றி அவர் பேசுவது மீனவர் பிரச்சனை சுமூகமாக தீர்க்க வேண்டும். சோனியா காந்தி தலைமை தாங்குகிற காங்கிரஸ் அமைப்பில் அவர் இல்லை. காங்கிரஸ் கட்சியிலே ஈழ பிரச்சனையில எல்லோரும் துறைகிற சிந்தனையில இல்ல. பிரியரஞ்சன் தாஸ் முன்சி அவ்வளவு கவலைப்பட்டார். இப்ப 6 வருடமாக நினைவில்லாமல் இருக்கிறார், 7 வருடமா. ஆனா காங்கிரஸ் கட்சி என்ற அமைப்பை ஆட்டிப்படைக்க எப்படி திமுகவிலே இன்னும் நல்ல தொண்டர்கள் இருந்தாலும் அந்த தலைமை நாசமாக்கிட்டு சொல்றோமோ அதுபோல அந்த தலைமை. கருணாநிதி இல்லாத திமுகவுடன் நீங்கள் சமரசத்துக்கு தயார், ஜெயலலிதா இல்லாத அதிமுகவுடன் நீங்கள் சமரசத்துக்கு தயார், சோனியா இல்லாத காங்கிரஸ். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நீங்க உடனே அந்த தலைமையான வாதத்தை இல்ல, அந்த தலைமையும் கருணாநிதி இல்லாத திமுக, ஜெயலலிதா அதிமுக நான் நினைக்கிறேன் பேசுறேன் உள்ள நிலைமையை சொல்ல. சோனியா இல்லாத காங்கிரஸ் தமாக அவ்வளவுதானே. இல்ல, அந்த தலைமை அந்த கட்சியை பாழ்வச்சிருச்சு. இல்லாத சோனியா காந்தி தலைமை அந்த காங்கிரஸை பாழாக்கி இந்த இன அழிவுக்கு காரணமாக இருந்தது, தமிழ் இன அழிப்புக்கு காரணமாக இருந்தது. கலைஞர் கருணாநிதி கூட்டு குற்றவாளியாக சேர்ந்து தமிழின படுகொலைக்கு காரணமாக இருந்தார். அமைச்சரவையிலேயே இருந்தவர் திருவாசன். நீங்கள் குற்றம் சாட்டக்கூடிய காங்கிரஸ் உடைய அமைச்சரவையில் வாழப்பாடி காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டாரு. போர் முடிந்து தேர்தல் முடிந்து பின்னாடி இன்னைக்கு அதுல இல்ல. அதாவது யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா பலமான எதிரிகள் நான் சொல்றேன். ஊழலில் பலம், பணத்தில் பலம், ஊடக பலத்தில் பலம், ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி அதிகம் இருக்கிறது. இதை நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்கிற போது எங்களுடைய வலிமையை அதிகரித்துக் கொள்ள நாங்கள் பல முயற்சிகளில் ஈடுபடுவதில் தவறே கிடையாது. கூட்டணிக்கு இவர்கள் வாங்கன்னு கூப்பிடுறதுல தவறே கிடையாது. இவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சிங்கிற அமைப்புக்குள்ள இப்ப இல்ல, வெளியே வந்து வேற பேனர்ல வேற கட்சி வச்சிருக்காங்க. இந்த இயக்கம் முழுக்க மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களுமே ஒரு காலத்துல நீண்ட நெடுங்காலத்துக்கு திமுகவோட கூட்டணியாக இருந்த இயக்கங்கள். நாளைக்கு நீங்க அத்தனை பேருமே திமுகவோட கூட்டணி அமைச்சீங்கன்னா உங்களுடைய பார்வையில அதிமுகவுடைய தோல்வி உத்தரவாதமாகும். அப்படி செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்னங்கிறதா கேள்வி. நாங்க திமுகவுடைய 2 பேரும் தான் தாட்டை கெடுத்தாங்க. நீங்க தொடர் மறந்துடக்கூடாது. அதிமுக நாட்டை பாழாக்குச்சு ஊழல்ல, திமுக பாழாக்குச்சு. மணல் கொள்ளையில இன்னைக்கு 55,000 லாரி லோடு தினம் போயிட்டு இருக்கு மணல் கொள்ளை அதிமுக ஆட்சியில. கலைஞர் ஆட்சியில 70 லட்சம் டன் மணல் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு. தாது மணல் கொள்ளை, இந்த தாது மணல் கொள்ளை கிரானைட் கொள்ளை. கிரானைட் கொள்ளையில 2009 இத அன்றைக்கு தினபூமி பத்திரிகை ஆசிரியர் மணிமாறன் எழுதினதுக்காக 2010 அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க. யார்? திமுக ஆட்சியில, கலைஞர் ஆட்சியில. அதன் பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது இதை பற்றி முழுமையான விசாரணை நடக்கணும்னு 10வது நாள் சகாயத்தை மாத்தினாங்க. நீங்க சொல்றது சொல்லி முடிக்க விடுங்க. நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க. அதே கிரானைட் பிரச்சனையில 1,06,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னா 2 பேர் குற்றவாளிகள். மணல்லையும் சரி, தாது மணல்லையும் சரி, கிரானைட்லையும் சரி. அது மட்டுமல்ல, இந்த தாது மணல் கொள்ளையில ககன்சிங் பேடி அறிக்கையை போட்டாங்க. அது அறிக்கை வெளியே வைக்கல. ஆனா தகவல் அறிஞர் சட்டத்தில் கேட்கும் போது கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடிக்கு இதுல தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல் அறிஞர் சட்டத்தில் செய்தி கொடுத்திருக்கிற அகமதே ஒத்துக்கிட்டாரு. இது 2 ஆட்சியில நடந்திருக்கு. அப்ப 2 பேரும் குற்றவாளிகள், 2 பேர் ஊழல் குற்றவாளிகள். மதுவை கொண்டு வந்ததிலே முதல் குற்றவாளி அண்ணன் கலைஞர்.
அடுத்த குற்றவாளிகள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். இல்ல, மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க நீங்க சொல்லணும். 2014 அதிமுகவா மௌனம் காக்கிற வரை இடதுசாரி இயக்கங்கள் அவங்க கூட்டணி இருந்தாங்க. 2014 தேர்தலில் திமுகவோட கூட்டணி இருந்தவங்க விடுதலை சிறுத்தைகள் முந்தானேத்து வரைக்கும் முழுமையானது நீங்க சொல்லக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளுமே 2014க்கு பிறகு பிறந்ததல்ல, கடந்த 8 மாதங்கள் உதயமானதல்ல. 8 மாதத்தில் உதயமானது மக்கள் நல கூட்டு இயக்கம். பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் அவர்களோடு கூட்டணி இருந்தபோது நடந்தவை, மாறி மாறி கூட்டணி. பெட்டர் லேட் தென் நெவர். 10 ஆண்டு கால ஆட்சியில் இருக்கும் போது வராத ஞானோதயம் ராஜாஜி மன்றாடி கேட்டு மதுவை கொண்டு வந்து, அண்ணா கொண்டு வராத மதுவை கொண்டு வந்து, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கேடுகளுக்கு காரணமான கலைஞர் இத்தனை சீரழிவுக்கு பிறகு என்ன பாவ மன்னிப்பு பெறுகிற தேவாலயமா? செஞ்ச தப்ப மன்னிச்சுக்கிடுங்க ஸ்டாலின் சொல்றாரு. உங்களுடைய வாக்கிய அமைப்பு பாருங்க. நீங்க 2014 வரைக்கும் நீங்க 4 கட்சியுமே வேற வேற அமைப்புல தோழமையில இருந்தீங்க. அதை கேட்டதுக்கு எப்பயாவது நாங்க மாற வேண்டாமா, நாங்க ஏன் இப்ப மாறணும்னு கேக்குறீங்களேன்னு கேக்குறீங்க. திமுக இவ்வளவு நாள் அந்த மாதிரி தவறான முடிவு எடுத்தது, இப்ப நான் மாறிக்கிறேன்னு சொன்னா நீ பாவ மன்னிப்பு கேட்பியான்னு. நீங்கள் செய்தால் மாற்று அரசியல், அவர்கள் செய்தால் ஏமாற்று அரசியல். சுதர்க்கமான வாதம். நீங்களே சொல்லுங்க. சுதர்க்கமான வாதம் நீங்களே சொல்லுங்க. அதாவது நாங்கள் மன்னிக்க முடியாத ஒரு மாபாதகத்தை செய்துவிட்டு மறந்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. மன்னிக்க முடியாத மாபாதகமாக மதுவை கொண்டு வந்து நாட்டை பாழாக்கி, ஊழலின் மூலமாக நாட்டை நாசமாக்கி, அண்ணாவின் இயக்கத்தை குடும்ப அரசியலுக்காக பாழ்படுத்தி, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் மந்திரி பதவி, எல்லாருக்கும் பதவி, அதன் மூலமாக கொள்ளை, 7 அதிகார மையங்கள் என்று ஏற்படுத்தி அண்ணாவின் இயக்கத்துக்கே இவ்வளவு அவப்பெயரை தேடி கொடுத்து விட்டு, அவர்களை நாங்க இதுக்கு முன்னாடி அந்த கூட்டில இருந்து இப்படி வந்து ரெண்டு எப்படி நீங்க ஒப்புமை? 2014 வரை இடதுசாரி இயக்கங்கள் அதிமுக தலைமையில் இருந்துச்சு, விடுதலை சிறுத்தைகள் திமுக தலைமை. நீங்க பாமக குற்றவாளிகள் அல்ல. இன்னைக்கு நீங்க பாமக குற்றவாளிகள் அல்ல, விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ இதுல குற்றவாளிகள் அல்ல. அதிமுக குற்றவாளி, திமுக குற்றவாளி. நீங்கள் பாமகவுடைய வெற்றிக்காக பிரச்சாரம் செய்தீர்கள் 2014. விடுதலை சிறுத்தைகள் திமுக பிரச்சாரத்துக்காக வெற்றிக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. மார்க்சிஸ்ட் கட்சிகள் அதிமுக நீக்கிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்தாங்க. 3 பேருமே 2 ஆண்டுகள் முன்னாடி வரை. அதாவது இத்தனை வருஷம் இப்படி இருந்தீங்களே, அப்படியே இருந்தா என்னன்னு கேட்பது அதேதான் திமுக சொல்லும் மேதாவித்தனமான கேள்வி. இல்ல அதே உங்களுடைய புத்தி கூர்மையை காட்டுகிறது. ஆனா நாட்டு நலன் கருதி தந்தி தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு நாட்டின் நலனை பற்றிய வாதம் வர வேண்டும் என்கிற போது, இவ்வளவு நாள் அப்படி இருந்தீங்களா, அப்படியே இனி இருக்க வேண்டியதானே கேட்பது நியாயம் தானே? திமுக அதே விஷயத்தை சொல்லுது, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். எதுக்கு? பழைய தவறுகள் நடந்ததுக்கு மன்னிப்பா, மதுவை கொண்டு வந்ததுக்கு மன்னிப்பா, 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்ததுக்கு மன்னிப்பா, பார்வதி அம்மாளை இந்த மண்ணில் கால் வைக்க விடாமல் சாகடித்தார்களே, மன்னிக்க முடியாத அந்த கொடுமையான பாவச் செயல், அதுக்கு மன்னிப்பா? 1 2 இந்த உங்களுடைய மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு கடுமையான விமர்சனம், அதிமுகவுடைய பி டீம் என்று விமர்சனம் வைக்கப்படுகிறது. காரணம், ஓட்டு பிளவுக்கு இது பயன்படும், அது திரும்பவும் அதிமுக சாதகமா அமையும் என்று மறுப்பீர்களா? அதாவது உளறல்கள், பிதற்றல்கள், முட்டாள்தனமான வாதங்களுக்கெல்லாம் மறுப்பு சொல்றதுங்க விட அவர்களுக்கு அனுதாபப்படுறேன். ஜெயலலிதாவை கொலைகாரி என்று சொல்லி குற்றஞ்சாட்டேன் நான் சசி பெருமாள். இது ஒரு கொலைகார அரசுன்னு சொன்னேன். என்ன அளவுக்கு அவங்களை நேருக்கு நேரா குற்றஞ்சாட்டவங்க யாரும் இருக்க முடியாது. என் மேல திருநாட் செவன் போட்டிருக்காங்க ஜெயலலிதா கவர்மெண்ட்ல, என் மேல துப்பாக்கி சூட்டுக்கே தயாரானாங்க கலிங்கப்பட்டி சம்பவத்துல. என்ன இவர்கள் இந்த ஊழல்ல பி டீம் டிஎம்கே, ஊழல ஏ டீம் ஏடிஎம்கே. இதுக்கு என்ன பதில்? இதுதான் எங்க குற்றச்சாட்டு. ஏ பி, ஏ டீம் ஏடிஎம்கே, பி டீம் டிஎம்கே. அவங்க டே லைட் டெக்காய்ட்ஸ், இவங்க நைட் டெக்காய்ட்ஸ். நீங்க ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை மதுரையில கூட்டினீங்க, உங்களுடைய மக்கள் நல கூட்டிய கூட்டம். அதே அளவு கூட்டத்தை வண்டலூர்ல பாமக கூட்டிருச்சுன்னு சொன்னா நீங்க மறுப்பீங்களா? அதாவது இன்னொரு கட்சியினுடைய கூட்டத்தை பற்றி அவங்களுக்கு இவ்வளவு வந்தது இவ்வளவு வந்ததுன்னு சொல்லி நான் பிரச்சனையை வேறு பக்கம் கொண்டு போக விரும்பல. அவங்க ஒரு லைன்ல போயிட்டு இருக்காங்க. இல்ல இப்படி திமுக ஒரு பக்கம், மக்கள் நல கூட்டியக்கம் ஒரு பக்கம், பாமக ஒரு பக்கம், எல்லாம் ஓட்டு பிளக்கும் போது அதிமுகவுடைய மீள் வெற்றிக்கு உத்தரவாதப்படுத்துகிறது உங்களுடைய ஓட்டு. அதாவது இப்படி நினைச்சுக்கிடுங்க நீங்க. அதாவது திமுக அண்ணா திமுக இதே சொல்லலாம்ல, எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டுகள், கருணாநிதி எதிர்ப்பு ஓட்டுகளை வைகோ பிரிக்கிறான், கருணாநிதி எதிர்ப்பு ஓட்டுகளை திருமாவளவனும் ராமகிருஷ்ணனும் முத்தரசனும் பிரிக்கிறார்கள். இது கருணாநிதிக்கு உதவி செய்வதற்காக இவங்க டிஎம்கே பி டீம் அவங்க ஆர்குமெண்ட் வைக்கலாமே. ஒரு இடத்துல குற்றம் சாட்டல யாரு? இவங்க நொந்து போயிருக்காங்க. 4 பேர் ஒன்னா சேர மாட்டாங்கன்னு நினைச்சாங்க, மக்கள் சேர்ந்து இருக்காங்க. இந்த 4 பேர் கூட்டணி இருக்கிறது சகிக்க முடியல. வயிற்றுல இடுப்புல காந்தாரி இடிச்சுக்கிட்ட மாதிரி ஈவிகே சிலங்கோ மாதிரி ஆட்கள் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மக்கள் நல கூட்டியக்கம் பற்றி அதிமுக ஒரு முறை கூட விமர்சனம் பண்ணல. இவங்க வைத்தறிச்சல் என்னன்னா, அதிமுகவுக்கு எதிர்ப்பு திமுகவுக்கு எதிர்ப்புங்கிற நிலைப்பாடு நாங்க எடுத்திருக்கிறோம்.
எங்களை கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஒண்ணும் நடக்கல. என்ன அந்த வயிற்றுச்சல்ல பேசுறாங்க. இல்ல உங்க கூட கூட்டணியில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணியில் வெளியேறுது. கேளுங்க, அது கூட்டு இயக்கமா இருக்கும்போது கூட்டணியில் அவங்க இல்ல. கூட்டு இயக்கத்துல முதல்ல வந்தாங்க, கூட்டணியில இல்ல. மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு வந்து 2 கூட்டத்துக்கு வந்தாங்க. 2 கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. முதல் வள்ளுவர் கோட்டை ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு வந்து அவர்கள் அதில் விலகிட்டாங்க. இல்ல அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த முடியல கூட இருந்தவங்களுக்கு. நான் அது வந்து கூட இருந்தவங்களுக்கு, அதாவது ஒரு விலகி போறவரை நான் குறை சொல்ல விரும்பல. 2016 ஓகே அதை விட்டேன். நீங்க ஒரு விலகி போறாருன்னா ஏன் அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியல? கூடவே இருக்கிறவருக்கு ஏன் நம்பிக்கை ஏற்படுத்த முடியல? கேள்வி. அதாவது ஒவ்வொருடைய மனோநிலையை பொறுத்து இந்த 4 பேர் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு இவ்வளவு அகஜுகா வேலைகள் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்களே. 4 பேர் சேர்ந்து இருக்க மாட்டாங்க, 4 வரைக்கும் இருக்க மாட்டாங்க. நேற்று 7 மாசமா ஒன்னா இருந்த பிறகு கூட உளறிட்டு இருக்காங்களே. சேர்ந்து இருக்க மாட்டாங்களே, சேர்ந்து இருக்கிறோம். நீடிக்காதுன்னா நீடிக்கிறோம், ஜெயிக்க மாட்டாங்க நாளைக்கு ஜெயிப்போம். மதுரையில உங்களுடைய செயல் வீரர்கள் உங்களை முதல்வராக்க வேண்டும், நீங்கள் வழக்கம் போல எல்லா பதவிகளையும் தியாகம் செய்தது போல இந்த முறை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது திரு வைகோ அவர்கள் இறுதி உரையாற்றும் போது உங்களுடைய அன்பு கட்டளைக்கு நான் தலை வணங்குகிறேன், அதை நான் ஏற்கிறேன், ஆனால் எனக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, சில 144 தடை உத்தரவு இருக்கு, என்னால் எல்லாவற்றையும் பேச முடியாது என்று சொன்னார். முதலமைச்சர் வேட்பாளர் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று சொல்லவில்லை. அதாவது தமிழ்நாட்டு பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் நினைச்சு நான் பரிதாபப்படுறேன். என்ன ஒரு நல்ல நிலைமை வர வேண்டும் என்கிற எண்ணத்தை ஊக்குவிப்பதற்கு, தமிழகத்தில் இன்றைய நிலை மாற வேண்டும், ஊழல் மாற வேண்டும், இந்த தமிழகத்தை நாசப்படுத்தக்கூடிய நிலைமைகள் மாற வேண்டும் என்று அதற்கு பாடுபட வேண்டிய பத்திரிகைகளும் ஊடகங்களும் தவறான செய்திகளை தருவது, அதை எட்டுக்கால செய்தியாக்குவது, நல்ல நிலை உருவாகும் போது அதை உடைக்க முற்படுவது மிகவும் வேதனைக்குரியது. நான் உங்க தொலைக்காட்சின்னு உங்களை பத்தி சொல்லல. அதாவது நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்ற எண்ணத்தில் தான் இதுவரை இருக்கிறேன். இங்கே போட்டியிட வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள், நான் போட்டியிடுவதில்லை என்ற முடிவில் இருக்கிறேன். ஆனால் கட்சி சொல்லக்கூடிய முடிவை நான் முடியாது என்று உடனடியாக நிராகரிக்கிற நிலையில் இல்லைன்னு சொன்னதை தவிர முதலமைச்சருங்கிற பேச்சுக்கே அதுல இடமே கிடையாது. மிஸ்டிவஸா வித் எ விசியஸ் மைண்ட், ஐ நோ ஹிம் பர்சனலி, வித் எ விசியஸ் மைண்ட் இந்த ஸ்டோரியை அங்கிருந்து ஒருத்தர் ஃப்ளோட் பண்ணாரு. நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தல, நான் மறுக்கல, அதை நான் கேட்டேன், பேசவில்லை. நான் வந்து மனதார எந்த காலத்திலும் என் வாழ்க்கையில் இதுவரை தமிழகத்தில் நான் முதலமைச்சர் ஆவேன் என்று அந்த சொல்லை உச்சரித்ததே கிடையாது. என்ன நான் அந்த மாதிரியான ஆசைகளை வளர்த்துக் கொண்டு எந்த கால கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொன்னது. உங்கள் பின்னால் திரண்ட லட்சம் தொண்டர்கள் வந்து தேர்தலில் போட்டியிடுவது பற்றி கட்சி முடிவெடுப்பதை ஏற்றுக்கொள்வேன் தான் சொன்னேன். உங்கள் பின்னால் அமைச்சருங்கிற பேச்சுக்கே இடங்கள. உங்கள் பின்னால் திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் வந்து இன்னொருத்தரை முதலமைச்சராக காத்திருக்காங்க. அது வைகோ பின்னாடி வந்த கூட்டம் முழுக்க முழுக்க பழிச்சொல்லையும் வேதனையும் சிறையை மட்டுமே அனுபவித்த கூட்டம் அல்லவா? அதுக்கு வந்து நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன். என் தொண்டர்கள் கஷ்டப்படுவதை விட நான் கஷ்டப்பட்டு அவங்களை கஷ்டப்படாமல் இந்த கட்சியை காப்பாற்றிட்டு வந்திருக்கேன். அது தெரிஞ்சுக்கணும். அவர்களை கஷ்டப்பட விடாமல் பல நேரங்களில் என்னை கஷ்டப்படுத்திக் கொண்டு, என்னை வருத்திக் கொண்டு, நான் ஆயிரக்கணக்கான மைல்கள் என்னை வருத்திக் கொண்டு நடந்து 19 மாதம் என்னை வருத்திக் கொண்டு சிறையில் இருந்து இரவு பகலாக பாடுபட்டு என் இயக்க தோழர்கள், என் கண்மணிகள் தங்கள் சொந்த காசை செலவழித்து 22 வருஷமா கஷ்டப்படுறாங்களே, அவர்கள் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு நிரம்ப இருக்கிறது. தன்வலியும் வினைவலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயல் என்றார் வள்ளுவர். அது எல்லாம் எனக்கு இத்தனை ஆண்டுகால, அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவங்கள், நான் இதுவரை சந்தித்த தேர்தல் களங்கள், இதில் சந்தித்த போராட்ட களங்கள், அதில் ஏற்பட்ட வெற்றிகள் தோல்விகள், அதெல்லாம் நான் கருத்துல கொண்டுதான் நான் பேசுறேன். எங்க தொண்டர்கள் யாரோ ஒரு மாவட்ட செயலாளர் ஆசைப்பட்டு பேசுறார், அதை நான் ஏற்றுக்கொண்டு பேசலையே. இதை வந்து தப்பா சித்தரிச்சு இது ஒரு இஷ்யூவா? இல்ல நான் சித்தரிக்கிறதுக்கு இல்ல, நான் சொல்றேன் நான் வந்து முதலமைச்சர் ஆரம்பிச்சு நேரம் தான் தந்தியில தொலைக்காட்சியில நீங்க கொஞ்சம் காட்டுவீங்க. நீங்க முழு நேரம் ஆடெல்லாம் போக 45 நிமிஷம் வரும். இல்ல இது நீங்க இதுவரைக்கும் நான் வந்து 170 பேட்டி எடுத்திருக்கிறேன். எதுவுமே நான் சொன்னது வரலன்னு சொல்லி இதுவரைக்கும் ஒருத்தர் நரேந்திர மோடியில இருந்து யாருமே நான் சொன்னது வரலன்னு யாருமே சொன்ன முடியாது. அதுக்கு நான் 100 உத்தரவாதம் தரேன். சொல்லல கிடைக்காது. இல்ல அது போட முடியாது. எனக்கு அங்க தகவல் வருது, அதை பார்த்துட்டு தான் நான் செய்றேன் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கிற பத்தி. என்னோட இறுதியான கேள்வி, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, இன்னமும் நீங்கள் யாருக்கு எத்தனை சீட் என்பதை முடிவு செய்யவில்லை, எந்தெந்த தொகுதி என்பதை முடிவு செய்யவில்லை, யார் யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்யவில்லை, வேட்பாளருக்கான நேர்காணலும் நடத்தவில்லை. எந்த அளவுக்கான உங்களுடைய ஆயத்தம் இருக்கு? அதாவது மக்களை சந்தித்து கோடிக்கணக்கான மக்களை தயார்படுத்த வேண்டிய வேலையை விட்டுட்டு மற்றவங்க இந்த மற்ற வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கு சில வாய்ப்பு வசதிகள் இருக்கு. நாங்கள் எது பலமோ ஒரு
எது உங்களுக்கு ஸ்ட்ரெங்தனிங் ஃபேக்டரோ, பிசினஸ்லயும் சரி எதுலயும் சரி, அதைத்தான் நீங்க வலுப்படுத்தணும். எது ஸ்ட்ரெங்தனிங் ஃபேக்டர், எங்களுக்கு எது பலப்படுத்துறது? மக்களை சந்திப்பது. 3 கட்டத்தில் 22 மாவட்டங்களில் கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து இதுவரை தமிழகம் கண்டிராத அளவுக்கு உணர்ச்சி பூர்வமான மக்கள் சங்கமம். கொளுத்துகின்ற நெருப்பு வெயிலில், சுட்டரிக்கும் வெயிலில், பட்ட பகலில் பல்லாயிரக்கணக்கில், நட்ட நடுநிசையில் பல்லாயிரக்கணக்கில். இனிமே பிரச்சாரம் 10 மணிக்கு மேல செய்ய முடியாது. இனிமே நிறைய கொடியை தூக்கிட்டு போக முடியாது. இனிமே நிறைய பேனர் வைக்க முடியாது. ஆனா நாங்க 4 பகுதி தமிழகத்தில் பிரச்சாரத்தை நடத்தி முடித்து விட்டோம். இனி இவங்க போகும்போது இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு டைமே கிடையாது. எங்களுக்கு மற்ற வேலையெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேலை. எப்ப நாங்க தொகுதிகள் பங்கிடுவது, அந்த தொகுதிகள் பங்கிடுவது, ஒவ்வொரு கட்சி ஒரு முறை வச்சிருக்கோம் வேட்பாளர் தேர்வுக்கு. அதை எளிதில் முடித்து விடுவோம். அதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. நாங்க அதை பற்றி திட்டம் வகுத்திருக்கிறோம். அது எப்ப செய்யறதுன்னு நாங்க ஏற்கனவே பேசி வச்சிருக்கோம். இல்ல தொகுதி பங்கீடு எப்படி சம அளவுல இருக்குமா, இல்லாட்டி எப்படிங்க நண்பர் நான் சொல்ல முடியும்? இல்ல யார் கூட்டணின்னு கேட்கல. தொகுதி பங்கீடு என்பது வந்து அதாவது நாங்க எங்களுக்குள்ள ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. இதுவரைக்கும் கூட்டணிகள் இல்லாத ஒண்ணு. எப்படின்னா பார்க்க முடியும், 4 கட்சிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இதுவரைக்கும் கூட்டணியில போட்டதில்லை. அந்த போட்டதின் விளைவு என்னன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 4 கட்சி மாவட்ட செயலாளர் இணைந்துதான் கீழ்மட்டம் வரைக்கும் வேலை செஞ்சு இப்ப முகவர்கள் தயாரிக்கிற பணிக்குழு, கண்காணிப்பு குழுன்னு போடுறோம். பணிக்குழுவே கண்காணிப்பு குழு. அது பணம் கொடுப்பது, இந்த மாதிரி தவறுகள் செய்ய விடாமல், ஊழல் செய்ய விடாமல், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க விடாமல் தடுப்பதற்கு கண்காணிப்பு குழுக்கள் நாங்கள் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். அடுத்து ஒரு நெருடல் இல்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ஒரு மன கஷ்டம் எதுவும் இல்லாத விதத்துல நாங்க தொகுதி பங்கீட்டை முடிச்சுக்கிடுவோம். நன்றி திரு வைகோ. உங்களுடைய நேரம், உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய கருத்தை கூட பகிர்ந்ததுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றிங்க.